அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களே, தைப்பூசம் அன்று உங்களுக்கு இந்த மாதம் துவங்குறது மிக மிக சிறப்பான, மிக மிக பக்திமயமான, அற்புதமான, அருமையான மாதமாக இருக்கப் போகிறது. உங்களுக்கு வாகனங்களால் சில செலவுகள் வரும். சுப விரய செலவுகள், வீடு கட்டுறது, காது குத்துறது, குழந்தைகளால் ஒரு குழந்தைகளுடைய கல்வி செலவு போன்ற சுப செலவுகள் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் உயில் சொத்துக்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு உயில் சொத்து கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபத்தை ஷேர் மார்க்கெட்டில் அடையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் கேது இருந்து அவர் செவ்வாயின் தொடர்புகளை பெறுவதால் திடீரென்று கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். அது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் சிலரோடு கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சனி இருக்கிற காரணத்தில் உங்கள்கிட்ட பழகிறவங்களே உங்களுக்கு எதிரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது.